நீங்க இந்த ஒரு முடிவை சொல்லுங்க, யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நானு. அப்படி வந்து தாலி கட்டுறத வந்து பையனோட அம்மா பார்க்க கூடாது, தாய் பார்க்க கூடாதுங்களாம். எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? காரக்குடி பக்கத்துல கர்நாடகா. என்ன விஷயம்? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். இது கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போற அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும், கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க, இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. வேதனை, அவமானம், வெட்கம். Who proposed actually? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை. என்ன மூஞ்சில குத்துவான். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பாடுங்க. பாடணும். பாடுங்க. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான். ஜெர்மனியன் செந்தேன் மலரே. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த தமிழ் அழகா பேசுறது. நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஒரு மருமக? எந்த கேரளா சார். ஃபர்ஸ்ட் ஒரு பயந்த மாதிரி இல்ல சார், பயந்த எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க. யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வாயில போட்டுறாதரா, கடத்தி கொண்டு போய் கிட்னியை கழட்டிட்டு பீச்சில் விட்டு பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா, இங்க இந்த பக்கம் எனக்கு பிரஷர் போயிட்டு இருக்குது, நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். ரெண்டு சைடுலும் நீ பிரஷர் எடுக்க வேணாம். நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, ஐயோ வாயை கொடுத்து மாட்டேனே, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். இல்ல எனக்கு புரியல. இப்ப உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? இப்ப புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட் திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், கம்முனு தானே இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம். ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க, லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார். மீதி அவ்வளவு வேலையும் உங்க மருமக கிட்ட கொடுத்துட்டான். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க சார். அவங்கள அப்பதான் அழ ஆரம்பிச்சான். எல்லாம் கூட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா. மறந்துடுறா, அதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு இல்லையாடா, பேரண்ட்ஸ் பயப்படுறதானே, எல்லா அப்பா அம்மா பயப்படுறதானே, அதனால விட்டுடா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா என்னால விட முடியும், என்னால நான் அழுதுட்டே இருப்பேன், நான் ரொம்ப நாள் அழுதுட்டு இருப்பேன், நீ வந்து கண்டு கூடாதுமா அப்படின்னு சொன்னான். மாஸ்டர் பிளான். படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணு அங்கேயிருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? வேற ஒரு இடத்துல போனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது, நிம்மதியா இருக்குமான்னு உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. லீய வந்து சைனால இருந்து. எது சைனாவா? சாக்கோர. இப்ப அவரு உங்க வீட்ல சொன்னப்ப உங்க வீட்ல எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? அதேதான் எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. ஷீ இஸ் an Italian. ஓ ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல இருக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இட்டாலியன் மருமக. அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. எப்படி இருந்தது முத முறையா நான் வேற மாநிலத்து பொண்ண கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னப்ப? பல இருக்குதே, எதை சொல்றது? எல்லாம் நாங்க வந்து மும்பையில தான் இருந்தோம். நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஊர் பக்கம் பண்ணலாமே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்புறம் சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போனோம். எனக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்களோட ரிலேஷன், அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பந்த பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர் வேறு மாநிலத்து பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சாக்கா இருந்துச்சு. மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. இல்லை, எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்க சொன்னோம். எந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது இல்ல. அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ண அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படியும் லவ் பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். மாஸ்டர் பிளான். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை. அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜ் கேட்போம். என் கால எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை.
விரும்பிட்டேன் விட முடியாதுல்லம்மா அப்படின்னு. இது வரைக்குமே எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனசு இதுல தான் இருந்தாரு. சொல்லி செஞ்சிருக்கலாமேன்னு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியப்பா அப்படின்னு சொன்னோம். நான் குமார் அவசரப்பட்டிய. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. சீக்கிரம் தான் வச்சிருந்தேங்க சார். 4 மாசம் 5 மாசமா மேரேஜ் பண்ணதே தெரியாம வச்சிருந்தேன். போட்டோ போட்டு விட்டு வைரல் பண்ணி விட்டேன். சோலி முடிச்சு. அந்த பொண்ணு கொடுங்க. ஏற்கனவே தான் கல்யாணம் நடந்தது அங்க தெரியாது, அப்புறம் எதுக்கு நம்மள போட்டு விட்டுட்டீங்க? அப்புறம் எப்படி வச்சிருந்தேன் அப்படி போயிடுவேன். ஃபியூச்சர் சொல்ல வாங்கி ஒரு பயமா இருப்பேன். புரியலையே. 4-5 மாசமே சொல்லாம இருந்திருக்கீங்க. அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இப்ப இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருச்சு. மோர் தென் வந்து 2 இயர்ஸா வந்து ஊருக்கே போகல. என்னடி இது? வீட்ல அப்ரோச் பண்ணி பார்த்தேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுங்க எப்ப கல்யாணம் பண்ணி கேட்டிருந்தேன். பயங்கரமான ஆள்ராடிக்கு புண்ணியம் செஞ்சவன். எந்த ஊர் மருமக உங்களுக்கு? ஹைதராபாத். நான் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. எங்க புருஷன் வந்து காரைக்குடி தமிழ்நாடு. ஸோ அது கோவிட் இருந்தனால அத்தாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ என்னமோ செய்ய போறாங்க, பத்திரமா இருங்க, கொஞ்சம் தூரமா இருங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படியா? உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லல எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜெர்மனி வேற. பயம் இருந்தது. அது பலி வேற டிபார்ட்மெண்ட். பொங்கல் டைம் தான் பையன் எங்க கிட்ட சொன்ன அப்படி இது போல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நீங்க பாருங்கன்னு. அவங்க அப்பா போட்டோ காமிச்சோன்னு அவர் பார்க்கல, நான் பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, என்னை விட கொஞ்சம் கலர் காமிதான். அது அப்படியே ஒரு 1 இயரா போச்சு, பேச்சுவார்த்தையிலே போச்சு. இவரு பையன் வந்து நடுவுல அவங்கள பாண்டிச்சேரிக்கு வர வச்சுட்டு அப்படி. கல்யாணம் எங்க நடந்துச்சு? இது வரைக்கும் 2 கல்யாணம் நடந்திருக்கு. 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. வர முடியாதவங்களுக்கா ரிசப்ஷன் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம். எங்க வீட்டுக்காரர் தான் இதை ஸ்டெடியா இருந்தாங்க. நீங்க நல்லவையா. கோவிலாம் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இங்கே அவங்க ஊர்லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது. யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நானு. அவங்க மறுபடியும் வந்து தாலி கட்டுறத வந்து தாய் பார்க்க கூடாதுங்களாம். இதுல அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். வீட்டாண்ட இருக்கவங்க என்ன பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும் அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. ஓ ஐயா தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கலம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? மாமியாரை பார்க்க முடியலையே. இனிஷியலா எனக்கு சுத்தமா புரியாது, தெரியாது தமிழ். மாமனாருக்கு ஹிந்தி தெரியும், இவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவேன். ஐ வாண்ட் வாட்டர் அவர்கிட்ட கேட்பேன். எப்படி கேட்கணும் இது தமிழ்ல? அவர் தான் சொல்லி கொடுப்பாரு, தண்ணி வேணும் அப்படி சொல்லு அம்மா கிட்ட. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். புத்திசாலியா இருக்கீங்க. அத்தை கூட அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா தெரியும். இப்போ தமிழ் படிப்பேன், எழுதுவேன். செய்வீங்களா? வேறு மாநில மருமகள் வர்சஸ் மாமியார். எப்பா பேயாட்டாடி எல்லாரையும் காலி பண்றப்பா. இந்த ஊர்ல வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இந்த மொழி தெரிஞ்சுதான் ஆகணும்ல. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 3 வருஷம். ஓ இட்ஸ் ஆல் ரைட். ரைட், ஓகே. அடுத்த கட்டத்துக்கு போவோம். நீங்க புதிதாக திருமணம் முடிச்சு இங்க வந்தப்ப மாமியாரை பார்த்த உடனேயும் முதல்ல எதற்காக பயந்தீங்க? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. இட்லி கண்டிப்பா இல்ல, எனக்கு இட்லி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜெர்மனி அந்த மாதிரி இல்ல, அவங்க சிம்பிள் சாப்பாடு சமைப்பாங்க. அட பாரியா. அவங்க காலையில சமைப்பாங்க, அப்புறம் மதியானம் சமைப்பாங்க, அப்புறம் அது மாலையும் சமைப்பாங்க. ஆனா 3 வேளையும் எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே உட்கார்ந்திருக்கிறது ரொம்ப வியடா இருந்தது உங்களுக்கு. ஆமா ஆமா. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. காலையில சீக்கிரமா எழுந்திக்கிறேன், எனக்கு முடியாது. அது இருக்க கல்ச்சர் மட்டும் இல்லமா, அது எல்லா இடத்துலயும் இருக்க கல்ச்சர். இது உலக வழக்கம் தானுங்களே. அப்புறம் சாப்பாடு தான் கல்ச்சர் இல்ல, பட் சாப்பாடு ரொம்ப கஷ்டமா. எல்லா சாப்பாடுலாம் புளி போட்டுவேன். இந்த புளி ப்ராப்ளம் ஓயில போட்டுருக்கு. சமைக்கிற நம்ம சைடுனா மீன் சமைக்கிற டைம் ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு வச்சுவாங்க. இப்போ மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு பிடிக்கும். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. எவ்வளவு நாளா? எவ்வளவு? அது வந்து இல்ல ஏங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலனா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. என்னங்க இப்படி மாட்டி விடுறிய? சுமார் முத்து உன் வெயிட் உனக்கு தெரியாது. பொண்ணு வந்ததும் அம்மா நீங்க சமைச்சுக்கிறங்க, நான் க்ளீன் பண்றேன் அப்படின்னு. எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல. பாவம் அந்த பொண்ணுக்கு சமையல் அவ்வளவு வராது போல இருக்கு, அதுதான் சொல்லுதுன்னு நினைச்சு நானும் காலையில எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிருவேன். கொஞ்ச நாள் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் நான் கேட்கிறேன் பையன் சொல்றேன், அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுதா, அதனால உன்னைய சமைக்க வச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட கொடுங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது. அப்படி இல்ல, இப்ப இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்ப அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. அம்மா சமையல் வந்து தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அம்மா சமையல் பிடிக்கும். என்ன நாரதா
வந்த வேலை முடிந்து விட்டதா? அதான் சார் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்போ இந்த மீன் குழம்பு எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லு பாக்குறாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. எனக்கு வீட்டில் போய் குமரிடுவாங்க சார். நீங்க இந்த ஒரு முடிவை சொல்லுங்க, யார் மீன் குழம்பு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பயப்படாத, பயப்படாதா. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இப்ப வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரு வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேக்குறாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்கு சார். அப்ப அம்மா வைக்கிறது நல்லாவே இல்ல. அப்ப அம்மா வைக்கிறதா எனக்கு பிடிக்கும், அம்மா சமையல் பிடிக்கும், ஊர் பூரா சொல்லுவேன். இப்ப அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு. அது வேற வாயி, இது நார வாயி. உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறதா பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அம்மாவுக்கு அவ்வளவா காரமெல்லாம் ரொம்ப போட்டு செய்ய தெரியாது. யார் அம்மாக்கு? அவங்க அம்மாவுக்கு. அதேதான் இங்கேயும். வறுத்த மீனை குழம்புல போட்டு இவர் அம்மாக்கு செய்ய தெரியாதே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. முட்டை குழம்பு அப்படிதான் வைக்கிறா. பொரியல், அவியல், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் வைக்க தெரிய மாட்டேங்குது. அம்மா வறுத்த மீனை தூக்கி குழம்புல போட்டு மீன் குழம்புங்கிறாங்க, அதை உங்க பையன் 3 வேளை சாப்பிடுறான், அப்புறம் என்ன? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு அது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு நான் என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.